எபிசோட் 13ல இந்த ரோஸ்மேரி வாட்டர் என்னோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகுதா இல்லையான்னு ஒரு வீடியோ போட்டேன். அது கிட்டத்தட்ட 29K போயிடுச்சு. நிறைய பேர் ப்ரோ ரிசல்ட் இருக்கா ப்ரோ, முடி வளருதா என்னன்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் ஃபைனலா நம்ம ரிசல்ட் சொல்ல போறோம். கிட்டத்தட்ட ஒரு மாசம் கிட்ட அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். அதோட ரிசல்ட் சொல்றதுக்கு முன்னாடி இது நம்ம அர்னால்டு தம்பி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீரிஸோட எபிசோட் 40. ஆமா, இதை யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ரிசல்ட்ஸ் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசிக்கா இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது. அண்ட் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஹேர் ஃபால் கம்மி ஆயிருச்சு. அது மட்டும் இல்ல, குட்டி குட்டியா பேபி ஹேர்ஸும் க்ரோ ஆயிருக்கு. சரி ப்ரோ, வலிக்கையிலாம் முடி வளருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இல்லை. சரி, என்னோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஸ்டிமுலேஷனுக்கும் நான் ரோஸ்மேரி மட்டும் தான் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஸோ ஒரு 7 to 8 மணி நேரம் தூக்கம் அண்ட் ஹை நியூட்ரிஷன் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் டயட் வேணும். ஸோ இந்த ரோஸ்மேரி வாட்டரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஹேர்னு டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டைரக்டா டிஎம் பண்ணிடுறேன். அண்ட் என்னோட பயோல மேன்திங்ஸ்ங்கிற என்னோட வெப்சைட்ல நான் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது என் லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது மாதிரி ஃபார் மோர் ஃபிட்னஸ் டெவலப்ஸ்க்கும் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு இப்பவே என்ன சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் என்ன, கன்சிஸ்டன்ட்டா இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.